வந்து நீதியை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க. கடவுள் எதிர்ப்பாரா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இந்த வாரம் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் கருப்பு படத்தின் திரைவசனம். இந்த கருப்பு படம் எப்படி இருக்கு? கருப்பு கருப்பாகுதா? இல்ல இந்த திரைப்படம் வந்து பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது சாமி வருதுன்றாங்க. உண்மையே இது சாமி படமா, இல்ல வந்து ஒரு நல்ல கருத்துள்ள படமா? சூர்யாக்கு இந்த திரைப்படம் கம்பேக் ஆகுமா ஆவாதா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லா படத்தவங்க யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, ஆறுகளம் நரேஷ், மன்சூர் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் கருப்பு. இந்த படத்தோட தயாரிப்பு எஸ்.ஆர். பிரபு. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர், நடிகரும் டைரக்டருமான ஆர்ஜே பாலாஜி. இந்த திரைப்படத்தோட கதை என்ன சொல்றா, ஓப்பனிங் சீன்லயே வந்து கேரளால இருந்து பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காகவோ, பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியான ட்ரீட்மெண்ட்காகவோ ஒரு 60 பவுன் நகையை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த இடத்துல வந்து திடீர்னு எதிர்பார்க்காம அந்த நகையை வந்து கொள்ளடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நகையை கொள்ளடிச்சது போறதுக்கு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து தவறான இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்சாலும் 45 பவுன் நகை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. மீதி 15 பவுன் வந்து கண்டுபிடிக்கல. ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இது வந்ததே பெரிய விஷயம், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சைன் பண்றாங்க. சைன் பண்ண உடனே நகையை கொடுக்காம, என்னப்பா இப்படியே வாங்க முடியாது, இந்த நகையை சொல்லி கோர்ட்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. இங்க கிடைச்ச நகையை நான் எதுக்குப்பா கோர்ட்டுக்கு போறேன்றாங்க. அதெல்லாம் ரூல்ஸ் சட்டம்னா அதான் அப்படின்னு சொல்லி போறாங்க. நான் லாயருக்கு எங்க போவேன்னு சொல்லும்போது அந்த அங்க ஒர்க் பண்ற ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற பிசிஏ என்ன பண்றாரு, பேபி கண்ணன் ஒரு பெரிய லாயர், ஃபேமஸான லாயர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கார்டு தராங்க. இதுக்கு ஆனா அங்க போனா கோர்ட்ல தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வராங்க. அதான் ஏன்னா வந்து கடவுளை யாரும் பார்த்தது இல்லை. நம்ம கடவுளை வந்து யாரை பார்க்கறோம்னா, நமக்கு தீர்ப்பு வழங்குற ஜட்ஜை தான் வந்து நம்ம கடவுளா பார்க்கிறோம். மை லார்ட் நம்ம எப்படி சொல்றோம்? மை லார்ட், மை லார்ட் என்ன அர்த்தம்? கடவுள். ஏன்னா கடவுளை நம்ம நேர்ல பார்த்தது இல்லை. இவர் வழங்குற தீர்ப்பை நம்பிதான் இருக்காங்க. கூட்டு வந்து கடைசியா நம்ம வந்து மக்கள் வந்து நீதி கிடைக்கும், யாரா இருந்தாலும் நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல கோர்ட்ல நீதி கிடைச்சுதா? கிடைக்கல. ஆனா இந்த கோர்ட்ல வந்து அப்படி என்னதான் நடக்குது? இந்த கோர்ட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, ஜட்ஜ் ஆகட்டும், பெஞ்ச் கிளாக் ஆகட்டும், அட்வொகேட் ஆகட்டும், பியூன் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இந்த கோர்ட்ல வந்து எல்லாமே பணம் தான். பணம் இல்லாம இந்த கோர்ட்ல வந்து எதுவுமே நடக்காது. அப்படி அதாவது 45 பவுன் நகையாவது நம்ம மீட்டுலாம், நம்ம பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படியாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க இங்க. ஆனா அந்த 45 பவுன் நகைக்கு கிட்டத்தட்ட லாயருக்கு வந்து வாய்தா டேட்டு வாங்கி 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 செலவு பண்றதுக்கு எக்கச்சக்கம். லாயர்ஸுக்கு சாப்பிடுற இந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்கும் சொல்லி சாப்பிட்டு அவங்க பில்லு கொடுத்தே வந்துருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பில்லு கொடுத்ததே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் பில்லு, 4 லட்சம் ரூபாய் பில்லு மேல கொடுத்துருப்பாங்க இவங்க சாப்பிட்ட பிரியாணிக்கே. அந்த மாதிரி இவங்களுக்கு நீதி கிடைச்சுதா இல்லையா? 45 பவுன் நகை வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிட்டா இல்லையா? பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்ததா இல்லையா? இது இடையில நடந்த சம்பவம் என்ன? எந்த சூழ்நிலையும் நீதியே கிடைக்காது அப்படின்னு சொல்ற பட்சத்துல யார் வந்து நீதியை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க? கடவுள் எதிர்ப்பாரா? இல்ல அந்த கருப்பே நீல வந்திருப்பாரா? இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. இதுதான் இந்த திரைப்படத்துல வந்து இது மட்டும் கதை இல்ல. இந்த திரைப்படத்துல வந்து அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம் வந்து ஒவ்வொரு சம்பவமும் வந்து இந்த திரைப்படத்துல ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். முக்கியமா இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் சூர்யா ஒரு டிஃப்ரெண்டான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து பேபி கண்ணன் கதாபாத்திரத்துல ரொம்ப அழகா நடிச்சன்னு சொல்றவரை அழகா வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துல நடிகர் சூர்யாவுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்கோப் யாருன்னா ஆர்ஜே பாலாஜி தான். அதாவது ரைட்டர் அண்ட் டைரக்டராகவும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு நல்ல நடிகன், வில்லன் கதாபாத்திரத்துல ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அந்த படத்துல நம்ம வில்லன் சொல்றதை விட கோர்ட்ல நடக்கிற சம்பவம் என்ன, இப்படிதான் கோர்ட்டு நடக்குது,
யார் நினைச்சாலும் எந்த கடவுளே நேர்ல வந்தா கூட திருத்த முடியாது அப்படின்னு சொல்ற சட்டத்தை யாரும் திருத்த முடியாது, நடக்கிற அநியாயத்தை யாரும் தடுக்க முடியாதுன்றாங்க இந்த திரைப்படத்துல. தடுக்கிறாரா இல்லையா சூர்யா? இதான் இந்த படத்தோட ஜெய் பீமுக்கு அப்புறம் கோர்ட்ல வந்து ஸ்கேம், இந்த கோர்ட்ல நடக்கிற ஸ்கேம வந்து சட்டத்தை திருத்துறாங்களா இல்லையா, இந்த ஸ்கேம் மாற்றா இல்லையா தான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லப்பட்ட கதை. இதுதான் கதையோட கண்டென்ட் சொல்ல. இதுதான் இதுல நடக்கிற சம்பவத்தை தான் வேற மாதிரி இப்போ வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏபிசி இந்த சென்டர் சொல்லுவாங்க ஏபிசி இந்த மாதிரி சென்டர் எல்லாம் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் இந்த திரைப்படத்தோட காட்சிகள் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் இந்த காந்தாரா படத்துக்கு மாதிரி வந்து நமக்கு அந்த சீன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு சாமி வந்துடும். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து சாமி வர சீன்லாம் பிரமாதமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வந்து ரொம்ப நல்லா படிக்காரு. கிட்டத்தட்ட வந்து நம்ம மூக்குத்தி பவன் வந்து எப்படி வந்து சாமி வரும்னு சொல்ல முடியும், அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்ம லாஜிக் பார்க்க தேவையில்லை. நம்ம சினிமா படம் வந்து நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கலாம். உள்ள போனோம்னா 2.5 ஹவருக்கு மேல ஓடுற திரைப்படம் வந்து எந்த விதமான லேக் இல்லாம படத்தை வந்து நல்லா சூப்பரா கொண்டு போறாங்களா அதுதான் பார்க்கணும். சினிமா நம்ம லாஜிக் பார்த்தோம்னா நம்ம வேலைக்கு ஆகுது. லாஜிக் பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தை வந்து மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நம்ம லாஜிக் தேவையில்லை. லாஜிக் இல்லாம படம் நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ல வந்த கதை என்ன, நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்க மாட்டேது. ஏன்னா நீதிமன்றத்துல எல்லா ஜட்ஜிங்கும் அப்படிதான் இருக்காங்க. எல்லா ஜட்ஜிங்களும் இல்ல, சில ஜட்ஜி கோர்ட்ல வந்து நான் வச்சுதான் சட்டம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றது வந்து நல்லாவே இருக்கு. அது இவ்வளவு ஜெனரேஷன்ல வந்து என்னென்னமோ சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ கோர்ட்ல வந்து நீங்க இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றது அந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த திரைப்படத்துல. இந்த திரைப்படம் தியேட்டருக்குள்ள நம்ம போனோம்னா யாரும் போர்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்டான நல்ல திரைப்படம். அந்த என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிக்காங்க ஸ்ட்ராங்கா. அந்த மெசேஜ் என்னன்ட்டு வந்து நீங்க போய் வந்து தியேட்டர்ல படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க. இதுவே திரைப்படத்தை நான் வந்து விமர்சனம் கொடுத்தது ரொம்ப லேட் தான், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் கருப்பு. இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்கான திரைப்படம். கலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து சூர்யாவை படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ரெக்கார்டை கண்டிப்பா உருவாக்கும். அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் போய் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வீட்டுல வந்து திருட்டு விசிடி யாரும் பார்க்காதீங்க. திருட்டு விசிடி எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு நல்ல படத்தை வந்து இது பண்ணாதீங்க. தியேட்டர்ல போய் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, தியேட்டர்ல போய் ஒரு நல்ல படத்தை ஃபேமிலியோட